யோசேப்பை பாருங்க, சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் அவரை நினைத்தார். இவன் சொல்கிறான், மனுஷன் ஏன் என்னை கொஞ்சம் நினச்சிக்கப்பா, நீ என்னை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கன்னு சொல்லி உலகத்து மனுஷனிடத்தில் யோசேப்பு சொல்லி அனுப்புகிறாரு. அவன் மறந்து போனான். இன்னைக்கு நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, உலகம் உங்களை நினைக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மறந்து போயிடுவாங்க. கவனிங்க, அரண்மனை வாசல்ல கர்த்தர் நினைத்தார், ஆனால் ராஜாவை தூங்க விட மாட்டார். யோசேப்பை சிறைச்சாலையை விட்டு தூக்குகிற வரைக்கும். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோசேப்பு நினைக்கிறேன், இங்கிருந்து எனக்கு உதவி வரும், இவங்க என்னை உயர்த்துவாங்க, இவங்க என்னை மேன்மைப்படுத்துவாங்க, இவங்க என்னை நடத்துவாங்க நம்பினால். அழகாய் சங்கீதக்காரன் எழுதுகிறான், மனுஷரை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நிலம். சங்கீதம் 118 வாசிக்கிறோம். பிரபுக்கள் நல்ல வசதி இருக்கு, நல்ல உயர்வான இடத்துல இருக்காங்க, இவங்களை நம்பி போவோம், இவங்களை நம்பி போன நடக்கும்னா கர்த்தர் சொல்றாரு, நீ யாரை நம்பினாலும் சரி, நீ கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தாவீது கர்த்தர் நினைத்திருந்தார். கரவலாடுக்கு பின்னதாக ஒரு காட்டு பகுதியாய் நடந்து சென்ற ஒரு தாவீதை கர்த்தர் நினைத்தார், அவனை அரசனாய் மாற்றினார். அல்லேலூயா. மற்றவங்களை மனுஷர்கள் நினைச்சாங்க. நம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் கடந்து போகிறார் ஈசாயினுடைய வீட்டிற்கு. நல்லா பார்க்குறார், நல்ல வாட்டம் சாட்டமாக 5 வாலிபர்கள் 6 வாலிபர்கள் எல்லாரையும் பார்க்குறான். இவனா கர்த்தர் எல்லாத்தையும் அன்செலக்ட் பண்ணுறாரு மனிதன். அப்போ தான் சாமுவேல் இடத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் எதை பார்க்குறாரா, உள்ளான இருதயத்தை. இவர்கள் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த காரியம் எனக்கு சரியாக இருக்கும்னு நினச்சி போனால் கர்த்தர் சொல்கிறாரு, முகத்தின் அழகை அல்ல, முகத்தின் பொலிவை அல்ல, சரீர வளர்ச்சி அல்ல, சரீர திடகாஷ்டத்தை அல்ல, கர்த்தர் எதை பார்க்குறாரு தெரியுமா, இருதயத்தை. தாவீதை யாருக்குமே தெரியல. ஒருவேளை தகப்பன் மறந்து விட்டார். உன் பிள்ளைகளை கூட்டு வந்து பந்தியில் உட்கார வைன்னு சொல்லும் பொழுது தாவீது அந்த பந்தியில் இல்லை. எல்லாராலும் மறக்கப்பட்டு கிடந்தான் தாவீது. எல்லாரும் மறந்த, பெத்த தகப்பன் மறந்து போனான். இதை விட கொடுமை எங்கேயுமே நடந்திருக்காரு. யோசித்து பாருங்க, தகப்பன் என்ன பண்ணாரு, தாவீதை மறந்து போனார். இன்றைக்கு உங்களை எல்லாரும் மறந்துருக்கலாம், ஆனால் எல்லாரும் மறக்கிறத குறித்து கவலைப்படக்கூடாது. கர்த்தரனை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12 சொல்லுகிறது, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை உயர்த்துவார். அது போதும், அவர் வைத்திருக்கிற கிருபை. ஒரு வசனம் அழகாய் சொல்லுகிறது, ஆகாதென்றில தள்ளின கல் தலைக்கு மூளை கல்லாய் மாற்றினது. அல்லேலூயா. இது அடுத்த வாக்கியம் சொல்லுது, இது கர்த்தரால் ஆயிடுச்சு, எந்த மனுஷனாலும் முடியாது. இன்னைக்கு எல்லாராலும் புறம்பாக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் வெளியே இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, யூ ஆர் செலக்டடு. கர்த்தர் உங்களை தான் நினைத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கிறோம், யோபு 1 அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்க, எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். யோபுவை கர்த்தர் நினைத்திருந்தார். அதனால தான் சாத்தான்ட்ட கேட்காரு, என்னுடைய தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாய். ஆமாம் பார்த்தேன், அவனை எல்லாம் சேஃப்டியாக தானே இருக்கான், அவனை நான் பக்கத்திலே போக முடியலையே, நல்லா கவர் பண்ணியில் வைத்திரு. கர்த்தர் சொன்னார், நீ போ, ஏன்னா நான் யோபுவை நினைத்திருக்கிறேன், அவனை நான் ஆசீர்வதிப்பேன். எல்லாம் இழந்தாலும் சரிங்க, இழந்ததை அப்படியே கர்த்தர் தருகிறவர் அல்ல, 2 மடங்காய் கர்த்தர் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோபுவை கர்த்தர் அப்படிதாங்க நடத்தினார். அவர் நினைத்ததுனால தான் இது நடந்துச்சு. அவர் நினைத்தார், யோபுவை நினைத்திருக்க. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் நினைத்திருக்க வேண்டும். அவரை நினைக்கிறதுல நான் நிற்கணும். ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தபடியினால தான் வாக்குத்தத்தத்தின் தகப்பனாய் மாறினார். ஈசாக்கை கர்த்தர் நினைத்ததுனால தான் ஈசாக்கு ஜெபித்த ஜெபத்திற்கு உடனே கர்த்தர் பதில் தந்தார். யோபுவை கர்த்தர் நினைத்ததுனால தான் கர்த்தர் அவருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். தாவீதை கர்த்தர் நினைத்ததுனால தான் கரவலாடுக்கு பின்னாய் அலைந்து கொண்டிருந்த தாவீதை ஒரு மேன்மையான அரசனாய் தலைவனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா.